இயற்கை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய மாலை. இன்று பயணத்தில் வரும்போது ஒரு பள்ளி வளாகத்தில் ஒரு சிங்கப்பூர் செர்ரி என்று அழைக்கக்கூடிய ஒரு அயல் தாவரமான மரம், ஒரு குறுமரம். அந்த மரம் பார்த்திங்கன்னா நடுசில் வச்சுருக்காங்க நிழலுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஊரில் பெய்த மழையினால் மூட்டோடு சரிஞ்சு போயிடுச்சு. எதற்கு நம்ம மண்ணை சார்ந்த மரம் நடணுங்கிறது இந்த மரத்தோட விஷயத்திலே பார்த்துக்கிடுவோங்க. இந்த மரம் கொள்முகர் மரம்லாம் நம்ம மண்ணை சார்ந்த மரம் இல்லை. அதனால் இங்கே உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை இந்த இயற்கையெல்லாம் தாங்காமல் சடக்குன்னு சரிஞ்சிருங்க. ஆமாம், இதனால் பல இடங்களில் சேதங்களும் ஆகிருக்கு. கார்கள், பில்டிங்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் சேதம் ஆகிருக்கு. நம்ம மண்ணை சார்ந்த மரங்களே சில நேரத்தில் இயற்கைக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில் இந்த மாதிரி அயல் தாவரங்கள்லாம் வைக்கும்போது அதனால தான் இந்த மாதிரி மரங்களை நம்ம நட வேண்டாம் அப்படிங்கும். நம்ம மகிழ மரம், கதளிப்பு மருது அப்படிங்கிறது ஒரு 10 அடி ஹைட்டுக்குள்ளே வளரும். நல்ல அடர்த்தியாக இங்கே உள்ள சூழ்நிலையை தாங்கி வளரக்கூடிய மரம். நல்லா கரும்பச்சை நிறத்தில் நல்லா அடர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு பூ நல்லா அழகாக இருக்கும். அதுபோக அதோட மருத்துவ பலன் உள்ள மரம். பூ நல்லா மணக்கக்கூடியது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம மண்ணை சார்ந்த மரங்களை தான் நம்ம நட்டு வளர்க்கணும். ஆமாம், இந்த வீடியோவோட நோக்கமும் அதுதான்.